இப்போ இருக்கிற சொசைட்டியில் ரொம்ப டேஞ்சரான பீப்புள் யாருன்னா இவங்க 2 பேர் மாதிரியான ஆளுங்க தான். இவங்க யாருன்னா அரசியல் வியூக வகுப்பாளர்கள். இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அரசியல் கட்சி இருக்காங்கல்ல, அவங்க ஏதாவது ஒரு தேர்தல்னா அந்த தேர்தல் வேலையை செய்கிற முக்கியமான ஆட்கள் தான் இவங்கள மாதிரி ஆட்கள். யார் காசு கொடுத்தாலும் அவங்களுக்கு வேலை செய்வாங்க. இவங்களால தான் மிகப்பெரிய ப்ராப்ளமே இருக்குது. இப்போ பிரசாந்த் கிஷோர் எடுத்துப்போம். அவர் வந்து 2014 என்ன பண்ணார், மோடிக்கு வேலை செஞ்சார். இப்போ மோடியோட ஆட்சி இருக்குல்ல, இந்த ஆட்சியோட அவலங்களில் யார் பொறுப்பெடுத்துப்பா? இந்த பிரசாந்த் கிஷோரை பொறுப்பெடுத்துக்க போகிறாரு. கிஷோர் வந்து தன்னை வந்து என்னவா கிளைம் பண்ணிக்கிறாருன்னா, ஒரு லெஃப்ட் சென்ட்ரிஸ்ட் அப்படின்னு கிளைம் பண்ணிக்கிறாரு. இப்போது நீங்கள் லெஃப்ட் விங் பீப்புளாக இருக்கிறவங்க எப்படி ரைட் விங் பீப்புளோட ஐடியாஸ்க்கு சப்போர்ட் பண்ணி அவங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியை நீங்கள் பவர் கொண்டு வரீங்க? வெறும் காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? இப்போ ஆதவர்ஜனா பிரச்சனை வருவோம். ஆதவர்ஜனா என்ன சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் வந்து மன்னராட்சி, குடும்ப ஆட்சி, ஊழலாட்சின்னு சொல்கிறாங்க. இந்த குடும்ப ஆட்சி, ஊழலாட்சி வரத்துக்கு நீங்கள் தானே வேலை செஞ்சீங்க. நீங்கள் வேலை செய்யும்போது இது தெரியாதா உங்களுக்கு? எல்லாம் பேர் எனக்கு தெரியுமா? இங்கே ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரி பீப்புள் என்ன பண்ணுறாங்கன்னா, காசுக்காக தனக்கு சொந்தமில்லாத, தனக்கு ஈடுபாடு இல்லாத ஐடியாவையே காசு வாங்கிட்டு அம்பேத்கர் ஐடியாலஜிக்கு ஆப்போசிட்டான மோடின்ற கவர்மெண்ட்டை தான் நீங்கள் கொண்டு வந்து ஆட்சியில் வச்சுருக்கீங்க. இது யார் பொறுப்பெடுப்பா? அவங்களுக்கு தேவை காசு. இவங்களுக்கு காசு கொடுத்துட்டா என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கட்சி எவ்வளோ கேவலமான கட்சியாக இருந்தாலும், எவ்வளோ கேவலமான ஐடியாலஜி பேசினாலும், எவ்வளோ கேவலமான சிஸ்டம் கொண்டு வந்தாலும், இங்கே இருக்கிற இந்தியாவையே துண்டாட நினைச்சாலும், இங்கே இருக்கிற கான்ஸ்டியூஷனே அழிக்கணும்னு நினச்சா கூட இவங்களுக்கு காசு கொடுத்துட்டா அவங்க வேலை செய்வாங்க. இந்த மாதிரி பீப்புளால் நமக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது சொசைட்டியில்? உண்மையாக சொல்லணும்னா, ஒரு ஆர்எஸ்எஸ் காரன் கூட தன்னோட ஐடியாலஜி இதுன்னு சொல்லிட்டு வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்கான். இவங்கள மாதிரி ஆளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, தனக்கு ஒரு ஐடியாலஜி இருக்குன்னு வெளிப்படையாக சொல்லிட்டு அந்த ஐடியாலஜிக்கு ஒர்க் பண்ணுறது, அதுக்கு ஆப்போசிட்டான ஐடியாலஜி ஒர்க் பண்ணுறாங்க. இந்த பீப்புளுக்கு வந்து முக்கியமானது என்னென்னா காசு, பணம். காசு பணக்காக ஐடியாலஜி விட்டுட்டு எந்த ஒரு ஐடியாலஜிக்கான வேலை செய்வீங்களா? இந்த மாதிரி காசு வாங்கிட்டு அரசியல் பண்ணிவிட்டு தேர்தல் கொண்டு வந்து அந்த கட்சியை சீட்டில் உட்கார வச்சுருங்க. அவங்க பண்ணுற தப்புக்களை யார் பொறுப்பேப்பா? உங்களை மனசாட்சி உங்களுக்கு உறுத்தாது? இவ்வளோ தப்பான ஒரு கட்சியை கொண்டு வந்து ஆட்சியில் நீங்கள் சொல்கிறபடி குடும்ப ஆட்சியை கொண்டு வந்து வச்சுருக்கோம். பிரசாந்த் கிஷோர் சொல்கிற மாதிரி இந்துத்துவ பாலிடிக்ஸ் எங்கே கொண்டு வந்து நாம தான் வச்சோம். இதுலேருந்து எவ்வளோ பிரச்சனை வருதோ இதுக்குள்ள யார் பொறுப்பேப்பா? நார்மல் மனுஷனா ஒரு சக மனுஷனுக்கு ஒரு பாதிப்பு உருவாக்குற சிஸ்டத்துக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுறமே ஒரு குற்றவாளிச்சு கூட கிடையாது. இந்த மாதிரி பீப்புளுக்கு காசு மட்டும் இருந்துட்டால் போதும். எவ்வளோ கேவலமான ஐடியாவாக இருந்தாலும், எவ்வளோ கேவலமான ஆளாக இருந்தாலும், அவன் நல்லவன்னு சொல்லிட்டு ப்ரமோட் பண்ணி அவன் கட்சியை வந்து பெருசாக மாற்றி அவன் ஆட்சி கட்டில் வந்து உட்கார வச்சிருவான். அவன் ஆட்சிக்கு வந்த பின்னாடி இங்கே என்னென்ன பிரச்சனை அவன் பண்ணுவானோ அதுக்குள்ள யார் பொறுப்பேற்பா? காசு வாங்க நீங்களா பொறுப்பேற்றுக்க போகிறீங்க? இங்கே மக்கள் எத்தனை பேர் உயிரிழக்கிறாங்க, அவங்களுக்கு யார் பொறுப்பேற்றுப்பா? பிரசாந்த் கிஷோர் என்ன பண்ணிட்டு இருக்காரு? ஃபஸ்ட்டு மோடிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தார். அதுக்கடுத்து காசு கொடுக்குறாங்கன்னு காங்கிரஸ் போனார். அதுக்கடுத்து காசு கொடுக்குறாங்கன்னு டிஎம்கே வந்தார். எல்லாத்துக்கும் வேலை செஞ்சுட்டு இப்போ வந்து நான் வந்து ரொம்ப யோகியம் அப்படின்ற மாதிரி பீகாரில் போய் தனியாக பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணி இப்போ வந்து நான் அரசியல் மாற்றம் கொண்டு வரணும்னு பேசிகிட்டு இருக்காரு. இந்த மாதிரி பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி பண்ணுறாங்களே இந்த பீப்புள் வந்து அவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாமல் எல்லா வேலையும் இங்கே செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போது டிஎம்கே எடுத்துக்கிட்டால் அவங்களுக்கு பெண்ணு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சுருக்காங்க. அவங்க கட்சிக்கான ஐடியாஸு ஸ்ட்ராட்டஜி அவங்க உருவாக்குவாங்க. அது தப்பு கிடையாது. அவங்க கட்சி என்ன ஐடியாஸ் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க உழைக்கிறாங்க. இப்போ பிஜேபி இருக்காங்கன்னா ஆர்எஸ்எஸ்னு ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்ட் இருக்குது. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க ஐடியாஸ்க்கு அவங்க உழைக்கிறாங்க. அவங்கள கூட மன்னிச்சிடலாம், அவங்க ஐடியாஸ்க்கு உழைக்கிறாங்க. இவங்க காசு கொடுத்தா என்ன ஐடியாஸ் வேணாலும் நான் உழைப்பேன், நான் என்ன ஐடியாஸை கொண்டு வந்து கூட மக்கள்கிட்ட விற்பேன், நான் காசுக்காக என்ன ஒரு பொருளையும் விற்றுடுவேன் அப்படின்ற மைண்ட் செட்டான பீப்புள் தான் இந்த சொசைட்டிக்கே மிகப்பெரிய டேஞ்சரான பீப்புள். அது இல்லாமல் இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி குரூப்ஸு, இந்த வாய்க்கு வாடகை விடுற நிறைய அரசியல் புரோக்கர்ஸை இந்த சொசைட்டியில் வளர்த்து விடுறாங்க. நோ சூடு நோ சொர்ணை. அவங்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி காசு கொடுத்தா அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டி திட்டுறது, இவங்க ஆட்சியில் இருக்கும்போது அவங்கள திட்டுறதுன்னு சொல்லிட்டு யார் காசு கொடுக்குறாங்களோ அவங்கள திட்டிட்டு இருக்காங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஐடியாலஜிக்கல் ஸ்டாண்டே கிடையாது, ஒரு பொலிட்டிக்கல் வியூவும் கிடையாது. இந்த பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி டீம்ஸும் இந்த வாடகைக்கு வர்ற பேச்சாளர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு காசு வந்தால் போதும், எவ்வளோ கேவலமான பிரச்சனை இருந்தாலும் அவனை வந்து நல்ல ஆள் அப்படின்னு பேசி அவனை ப்ரொமோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ இருக்கிற சொசைட்டியில் ஒரு கட்சி இருக்காங்கன்னா வச்சுங்களேன், அவங்கள கூட நம்ம வந்து நேரடியாக எடுத்து சண்டை போடலாம். இந்த மாதிரி நான் காசை வாங்கிட்டு எந்த ஐடியாலஜிக்காலும் நான் வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிற பீப்புளை யார் கொஸ்டின் கேட்பான்? இப்போ ஆதவர்ஜனை கட்சியிலேருந்து இடைநீக்கம் பண்ணிட்டாங்க. ஒரு புதுசாக ஒரு கட்சிக்கு போகிறாருனாலும் அங்கே போய் அந்த கட்சியோட ஐடியாஸ் தான் ஒர்க் பண்ணுவார் அப்படின்ற கேரண்டி யார் கொடுப்பா? அவர் கொடுப்பாரா? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்லை, உண்மையிலே செருப்பால் தான் அடிச்சது. இப்போ இந்தியாவில் வந்து ஹிந்துத்துவ ஃபோர்ஸோ ஆர்எஸ்எஸோ எந்த அளவுக்கு ரொம்ப டேஞ்சரான கட்சியோ அதுக்கு ஈக்குவலான டேஞ்சரான பீப்புள் யாருன்னா இந்த மாதிரி காசுக்கு வாடகை வர்றாங்களே இந்த பீப்புளும் பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லிட்டு தன்னுடைய கொள்கைக்கு ஆப்போசிட்டான இன்னொரு கொள்கைக்கு சப்போர்ட் பண்ணி வேலை செஞ்சுருக்காங்களே இந்த பீப்புள் தான்.